ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா தனுஷ் டைரக்ஷன்ல பவிஷ் அனிகா நடிச்சு இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான பவிஷ் பாத்தீங்கன்னா ஒரு செஃப்ங்க. அதை தாண்டி அவங்களோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர் வேற. இப்படி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இருக்க, அவங்க அப்பா அம்மாவும் பாத்தீங்கன்னா எப்படியாவது நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு பையனை பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல தான் நம்ம பவிஷ்கே தெரிய வரும் அந்த பொண்ணு அவங்க கூட படிச்ச ஸ்கூல் மேட்னு. இதனால பவிஷ் அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஒரு 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகுதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாங்க சொல்றோம்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு வார கேப்ல நம்ம பவிஷும் பாத்தீங்கன்னா அவங்க அனிகாவை லவ் பண்ண விஷயம், அப்படி என்ன காரணம் அவங்க பிரியறதுக்குன்னா எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இருக்க அந்த ஒரு வார கேப்லயே பாத்தீங்கன்னா, நம்ம பவிஷ் எந்த பொண்ணை லவ் பண்ணாங்களோ அந்த அனிகாவோட கல்யாண பத்திரிக்கை பாத்தீங்கன்னா பவிஷ் கையில கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, பவிஷ் அவங்க லவ் பண்ண அனிகாவே கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, இல்ல அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதை. படத்துல ஹீரோவா நடிச்ச நம்ம பவிஷ் அனிகாவோட நடிப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் அவங்களோட நடிப்பு. ஆனா என்னங்க, ஹீரோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே தனுஷ் சின்ன வயசுல இருந்தா எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஜாட பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதே நேரம் நம்ம படத்துல நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டா நடிச்ச மேத்யூ தாமஸோட நடிப்பு, காமெடி ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிரியா வாரியரோட நடிப்பாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரம்யா ரங்கநாதன் அவங்களோட நடிப்பாகட்டும், சரத்குமார் அவங்களோட நடிப்பாகட்டும், சரண்யா அவங்களோட நடிப்பாகட்டும், எல்லாருமே அவங்களோட கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷோட மியூசிக் பிஜிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலாக கோல்டன் ஸ்பேரோ சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் தியேட்டர்ல பார்க்கும்போது அல்டிமேட்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல தனுஷ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்க இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபங்கிற படம் ஒரு ஆவரேஜான படம் தாங்க. ஸோ நீங்களும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.